வணக்கம். வெல்கம் டு மாயாஸ் கிச்சன். இன்றைக்கி பார்த்திங்கன்னா ரொம்ப சாஃப்டான அதே நேரத்தில் ரொம்பவே டேஸ்டியான ஒரு ஈஸியாக செய்யக்கூடிய கேக் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இதில் பார்த்திங்கன்னா நம்ம சூடான பால் சேர்த்து இந்த கேக் பண்ணுறதுனால கேக் ரொம்ப சாஃப்டாகவும் அதே நேரத்தில் ரொம்ப ஃப்ளஃபியாகவும் இருக்கும். இன்றைக்கி நான் அவன்லேயும் செஞ்சு காமிச்சிருக்கேன். அதே மாதிரி கடாயிலையும் ஈஸியாக வீட்டில் எப்படி பேக் பண்ணலான்னு செஞ்சு காமிச்சிருக்கேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி கேக் பண்ணுறதுக்கு ஒரு மிக்சர் ஜாரில் 4 முட்டை எடுத்துருக்கிறேன். இந்த முட்டையோடவே 1.5 கப் சர்க்கரை சேர்த்துக்கோங்க. கூடவே 1/2 கப் ரீஃபைண்ட் ஆயில் சேர்க்குறேன். நீங்கள் ரீஃபைண்ட் ஆயில், வெஜிடபிள் ஆயில் எதுனாலும் சேர்த்துக்கலாம். எந்த வாசனையும் இல்லாத ரீஃபைண்ட் ஆயிலாக பார்த்து சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வந்துடலாம். நம்ம அரைச்சி எடுத்த முட்டை கலவையை ஒரு பவுலில் ஊற்றிக்கோங்க. இது பாருங்கள் எவ்வளோ க்ரீமியாக இருக்குது. இந்தளவுக்கு நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ இதில் சேர்க்க வேண்டிய மாவெல்லாம் சேர்த்துடலாம். 2 கப் மைதா எடுத்துருக்கிறேன். 2 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1 டீஸ்பூன் பேக்கிங் சோடா சேர்த்துருக்கிறேன். இது எல்லாத்தையுமே நல்லா ஜலிச்சு எடுத்துக்கோங்க. இன்றைக்கி நான் வந்து 2 கேக் பண்ணுற அளவில் செஞ்சுருக்கிறேன். நீங்கள் 1 கேக் பண்ணணும்னு விருப்பப்பட்டிங்கன்னா இதில் பாதி அளவாக ஆக்கிட்டு செஞ்சுக்கோங்க. இன்றைக்கி நான் அவன்லையும் கடாயிலையும் பண்ணி காமிக்கிறனால 2 கேக் அளவில் நான் செஞ்சு காமிச்சிருக்கிறேன். இப்போ இது எல்லாமே நல்லா ஜலிச்சு எடுத்தாச்சு. இதை மெதுவாக ஒரு விஸ்கை வச்சு கலந்து எடுத்துக்கோங்க. இதை வேகமாக கலர வேண்டாம், நல்லா மெதுவாக இந்த மாதிரி விஸ்கை வச்சு கலந்து எடுத்துக்கோங்க. இந்தளவுக்கு நல்லா கலந்து எடுத்ததுக்கப்புறமா இதில் 1.5 டீஸ்பூன் வெண்ணிலா எசன்ஸ் சேர்க்குறேன். அதையும் இதோட சேர்த்து நல்லா கலந்து எடுத்துக்கோங்க. இது எல்லாமே நல்லா கலந்து எடுத்ததுக்கப்புறமா இதில் நம்ம சூடாக இருக்க பால் சேர்க்கணும். அதுக்கு ஒரு சாஸ் பேனில் 1 கப் பால் சேர்த்துருக்குறேன். இந்த பாலோடவே ஒரு 50 கிராம் பட்டர் சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா கலந்து எடுத்துக்கோங்க. இந்த பட்டர் எல்லாமே நல்லா மெல்ட் ஆகி பால் நல்லா கொதித்து வர்ற அளவுக்கு ரெடி பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா பட்டர்லாம் நல்லா கரைஞ்சி பால் நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த கொதிக்கிற பாலை வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க பேட்டரில் சேர்த்துடலாம். சூடாக இருக்கும் போதே இது எல்லாத்தையுமே அப்படியே சேர்த்துட்டு மெதுவாக விஸ்கை வச்சு கலந்து எடுத்துக்கோங்க. வேகமாக கலர வேண்டாம், கொஞ்சம் மெதுவாக கலந்து எடுத்திங்கன்னா அது எல்லாமே ஒன்றா உங்களுக்கு செட் ஆகி வர ஆரம்பிச்சிரும். இப்போ இந்த அளவுக்கு நல்லா கலந்து எடுத்துட்டிங்கனாலே உங்களுக்கு கேக் பேட்டர் தயாராகிரும். கேக் பேட்டர் பாருங்கள் எவ்வளோ க்ரீமியாக இருக்குது. இந்த அளவுக்கு ரெடி பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி பண்ணும்போது கேக் நம்மளுக்கு ரொம்ப சாஃப்டாக சூப்பர் ஃப்ளஃபியாக வரும். இந்த கேக் பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம். எல்லாத்தையுமே நல்லா கலந்து எடுத்து பேக் பண்ணி எடுத்தாலே சூப்பராக தயாராகிரும். இன்றைக்கி நான் 2 கேக் பண்ணுறனால 2 டின் ரெடி பண்ணியிருக்கிறேன். பட்டர் தடவி அதில் மைதா போட்டு டஸ்ட் பண்ணி வச்சுருக்கிறேன். அதோடவே பட்டர் ஷீட்டும் விரித்து ரெடி பண்ணி வச்சுருக்கிறேன். நம்ம ரெடி பண்ணியிருக்க கேக் பேட்டரை வந்து ட்ரேயில் ஊற்றிடலாம். கேக் பேட்டரை ட்ரேயில் ஊற்றுனதுக்கப்புறமா இதை லைட்டாக டேப் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி 2 வாட்டி டேப் பண்ணி வச்சுக்கோங்க. நல்லா ஏர் பபிள்ஸ் இருந்தாலும் அது போயிடும். இப்போ இன்றைக்கி நான் வந்து அவன்லேயும் பேக் பண்ண போகிறேன். அதே நேரத்தில் கடாயிலையும் பேக் பண்ணி காமிக்க போகிறேன். இங்கே பார்த்திங்கன்னா கடாய் ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சு 10 நிமிஷம் சூடாகிக்கிட்டு இருக்குது. இதில் ஒரு ஸ்டாண்டு வச்சு இதுக்குள்ளே நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க கேக் ட்ரேயை உள்ளே வச்சிடலாம். நீங்கள் மீடியம் ஃப்ளேமில் 35லேருந்து 40 நிமிஷம் ஆகும் இதை பேக் பண்ணுறதுக்கு. மீடியம் ஃப்ளேமில் வச்சு பேக் பண்ணி எடுத்துக்கோங்க. அதே நேரத்தில் எங்கள் அவன் பார்த்திங்கன்னா 160 டிகிரியில் 10 நிமிஷமாக ப்ரீ ஹீட் ஆகிக்கிட்டு இருக்குது. இதுக்குள்ளே நம்ம கேக் ட்ரேயை வச்சிடலாம். பொதுவாக வந்து அவனில் வந்து 180 டிகிரியில் வச்சு தான் பேக் பண்ணுவாங்க. என்னோட அவன் வந்து 160 டிகிரி கரெக்டாக இருக்கும். என்னோட அவனில் 180 டிகிரியில் பேக் பண்ணும்போது கேக்கோட மேல் லேயர் ரொம்ப சீக்கிரமாக கலர் மாதிரி தீஞ்சு போகிற மாதிரி ஆயிடுது. அதனால் 160 டிகிரி கரெக்டாக இருக்குது. உங்கள் அவனுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் டெம்பரேச்சரை அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க. இது பேக் பண்ணுற டைம் பார்த்திங்கன்னா 25லேருந்து 30 நிமிஷம் ஆகும். இப்போ நம்ம கேக் சூப்பராக தயாராகிருச்சு. இதை நம்ம வெளியில் எடுத்துடலாம். அதே நேரத்தில் கடாயிலையும் பாருங்கள் 40 நிமிஷத்தில் கேக் சூப்பராக தயாராகிருச்சு. இது ரெண்டுமே ரூம் டெம்பரேச்சருக்கு வந்ததுக்கப்புறமா இதை நம்ம டீமோல்ட் பண்ணிடலாம். ரூம் டெம்பரேச்சர் வந்ததுக்கப்புறமா கத்தி வச்சு சைட்ஸ்லாம் எடுத்து விட்டு இதை டீமோல்ட் பண்ணிடலாம். இப்போ இதை கட் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள் எவ்வளோ சூப்பர் சாஃப்டாக இருக்குன்னு தெரியும். கடையில் பேக்கரிகளில் வாங்குகிற அதே டேஸ்ட்டில் இருக்கும். ரொம்பவும் சாஃப்டாக அதே நேரத்தில் ரொம்ப ஃப்ளஃபியாக இருக்கும். இந்த கேக் பார்த்திங்கன்னா ஈஸியாக பண்ணிடலாம். டேஸ்ட் வந்து நம்ம பால் சேர்த்துருக்கனால டேஸ்ட்டும் ரொம்ப நல்லா இருக்கும். எல்லா பக்கங்களையும் நல்லா ஒரே மாதிரி கலர் கொடுத்து கடைகளில் வாங்குகிற கேக் மாதிரியே இருக்குது பாருங்கள். இப்போ நம்ம கடாயில் பண்ணதையும் நம்ம கட் பண்ணி காமிக்கிறேன். கடாயில் பண்ணது பார்த்திங்கன்னா உங்களுக்கு மேல் லேயர் மட்டும்தான் கலர் கம்மியாக இருக்கும். மற்றபடி எல்லாமே உங்களுக்கு அவனில் பண்ணுற மாதிரி அதே மாதிரி தான் வரும்.
சூப்பரான டேஸ்டியான கேக் தயாராகிருச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மாயாஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். ரெகுலராக அப்டேட் கிடைக்கும். நன்றி, வணக்கம்.